2015ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு மேற்கத்திய கலாச்சாரம் என மேனகா காந்தி தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஜல்லிக்கட்டு தேசிய பிரச்சனை இல்லை என்று தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் காளைகளுக்கு தீங்கின்றி கலாச்சார நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என அப்பொழுது தெரிவித்திருந்தார். அதே ஆண்டு டிசம்பர் 29ஆம் தேதி தமிழர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தந்து ஜல்லிக்கட்டு நடத்த மோடி வழிவகுப்பார் என தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். இதனை அடுத்து 2016ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி தகுந்த பாதுகாப்புடன் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிப்பதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 8ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போன்ற கொடூர விளையாட்டு நாகரீக சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்க முடியாது என கிரண்பேடி தெரிவித்திருந்தார். ஜனவரி 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு ஆண்மையின் அடையாளம் என பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் இல கணேசன் தெரிவித்திருந்தார். 2016ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி பிரதமர் மோடியிடம் பேசி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி பெறப்படும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். ஜனவரி 13ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர முடியாது என தமிழக அரசு சட்டம் மூலம் நடத்தலாம் எனவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். ஜனவரி 18ஆம் தேதி ஜல்லிக்கட்டு இல்லாமல் பொங்கல் இல்லை என பாஜகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் தெரிவித்திருந்தார். ஜூலை 7ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான திருத்த மசோதா மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைவேறும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு பற்றி யார் என்ன கருத்து சொன்னாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பே இறுதியானது என மத்திய அமைச்சர் மேனகா காந்தி தெரிவித்திருந்தார். 2016ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு மீதான தடை நீங்கும் வரை தமிழக பாஜக ஓயாது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார். 2016ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி மேனகா காந்தியின் கருத்து தமிழக பாஜகவின் நிலைப்பாடு இல்லை என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். அதே ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜல்லிக்கட்டு அடுத்த வருடம் கண்டிப்பாக நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் இருப்பவர்கள் யாருக்கும் ஜல்லிக்கட்டு பற்றி எதுவும் தெரியாது என பாஜக தேசிய செயலர் எச் ராஜா தெரிவித்திருந்தார். டிசம்பர் 16ஆம் தேதி காளைகளுக்கு எந்த தீங்கும் கொடுமைகளும் இழைக்கப்படவில்லை என்றால் ஜல்லிக்கட்டு நடத்த தடை கூடாது என மத்திய அமைச்சர் அனில் மாதவ் தேவ் தெரிவித்திருந்தார். டிசம்பர் 22ஆம் தேதி ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு எந்த உறுதியும் அளிக்கவில்லை என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து டிசம்பர் 23ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை வர காங்கிரஸ் கட்சியே காரணம் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.